பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பு சகோதர சகோதரிகளே, தமிழ் பயான் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு அழைக்கிறோம். இன்றைக்கு உலகத்திலே எல்லா மக்களும் விரும்புவது என்னவென்றால், வெற்றியைத்தான் எல்லா மக்களும் விரும்புகிறார்கள். அதுவும் குறிப்பாக இந்த உலகத்திலே வெற்றி அடைய வேண்டும், இந்த உலகத்தினுடைய வெற்றிதான் வெற்றி என்பதாக மக்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமிக்க பெரியவர்களே, சகோதரர்களே, இந்த உலகத்திலே இருக்கக்கூடிய வெற்றி நிரந்தரமான வெற்றியா என்று பார்த்தால் கிடையாது. ஆனால் அப்படிப்பட்ட அந்த வெற்றிக்காக மக்கள் இந்த உலகத்திலே பணம் கிடைத்து விட்டால் அவன் வெற்றியாளன், பெரிய ஆட்சி கிடைத்து விட்டால் வெற்றியாளன், சொத்து கிடைத்து விட்டால் வெற்றியாளன், ஒரு பெரிய கடை வைத்து விட்டால் வெற்றியாளன், ஒரு பெரிய வீடு வாங்கிவிட்டால் வெற்றியாளன், இல்லை பெரிய ஒரு அதிகாரம் கிடைத்து விட்டால் வெற்றியாளன் என்று மக்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். கார் வாங்கிவிட்டால் வெற்றியாளன் என்று. அது இந்த உலகத்திலே வாழ்வதற்கு அது வெற்றிகரமானதாக இருக்கலாம். ஆனால் உண்மையான வெற்றி அதுவல்ல. உண்மையான வெற்றி என்பது மறு உலகத்திலே தான் இருக்கிறது. அந்த மறு உலகத்தில் உள்ள வெற்றியை நாம் அடைவதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். அதேபோல் இந்த உலகத்திலே ஒரு மனிதன் ஏழ்மையிலே இருக்கிறான், தோல்வி அடைந்து விட்டான். அதாவது தோல்வி என்றால் அவனிடத்திலே செல்வம் இல்லை, கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறான், கடன் வாங்கி கொண்டிருக்கிறான் என்றால் அவன் நினைக்கிறான் தான் தோற்று போய்விட்டோம் என்று. எந்த அளவுக்கு என்றால் அவன் தற்கொலை செய்து கொள்ளக்கூட அவன் தயாராக இருக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு நினைப்பு மக்கள் மத்தியிலே இருக்கிறது. இந்த உலகத்திலே நாம் கஷ்டப்படுகிறோம், பணம் இல்லாமல் செல்வம் இல்லாமல் கஷ்டப்படுகிறோம், அதனால் இந்த நம்முடைய வாழ்க்கை இதோடு முடிந்து விட்டது என்று மக்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். இந்த கொரோனா காலத்தில் கூட நிறைய மக்கள் கஷ்டத்தில் இருந்தார்கள், நிறைய பேர் மனம் ஒடிந்து போயிருந்தார்கள். அதாவது நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இந்த உலகத்திலே வரக்கூடிய கஷ்டங்கள் அல்லாஹ்வுடைய சோதனைகளாக இருக்கிறது. அதனை நாம் வெற்றிகரமானதாக ஆக்க வேண்டும். இப்போ செல்வம் இருக்கிறது, அவருக்கு எந்த விதமான கஷ்டமும் கிடையாது. ஆனால் ஏழ்மையிலே இருக்கிறவருக்கு பண கஷ்டம் இருக்கிறது. அந்த பண கஷ்டத்தினால் பலவித கஷ்டங்கள் இருக்கிறது. ஆனால் அல்லாஹு தாலா இந்த பணம் வசதி இருந்தால் மட்டும் அவர் வெற்றியாளராக ஆகிவிடுகிறாரா என்று பார்த்தால் கிடையாது. பணம் இல்லாத மனிதன் அவன் உள்ளத்திலே இருக்க வேண்டும், இந்த பணத்தை கொண்டு எனக்கு வெற்றி இல்லை என்று எந்த மனிதன் நினைத்து அவன் வாழ்கிறானோ அவன் நிம்மதியாக தூங்குவான், அவன் நிம்மதியாக வாழ்வான். ஏழைகளிலே தீன்தாரிகள் அவர்கள் ஏழைகளாக இருக்கிறார்கள், தீன் தெரியாதவர்கள் மக்களும் ஏழைகளாக இருக்கிறார்கள். அந்த தீன் தெரியாத மக்கள்கிட்ட போய் நம்ம போய் கேட்டோம், ஈமான் இல்லாத மக்கள் கூட இருக்கிறாங்க ஏழைகள். அப்படிப்பட்ட மக்கள்கிட்ட நம்ம சில பேர்கிட்ட நம்ம கேட்டோம் அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால், நான் இந்த ஏழ்மையில் சந்தோஷமாக இருக்கிறேன், எனக்கு இது போதும், நான் இன்னைக்கு உழைக்கிறேன், இன்னைக்கு சம்பாதிக்கிறேன். கனிமிக்க பெருகிற சோதர்களே, தீன் இல்லாத மக்களும் சந்தோஷமாக எனக்கு இந்த வாழ்க்கை போதும், இந்த வாழ்க்கை ஏழ்மையான வாழ்க்கையாக இருந்தாலும் நிம்மதியாக இருக்கிறேன் என்று சொல்லக்கூடிய மக்களும் இருக்கிறார்கள். அதனை பொருந்தி வாழக்கூடிய மக்கள் ஏழைகள் இருக்கத்தான் செய்கிறார்கள். செல்வத்தை பார்த்து ஏங்காத மக்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். இது ஈமான் கொண்ட மக்களிலும் இருக்கிறார்கள், ஈமான் இல்லாத மக்களிலும் இருக்கிறார்கள். பொதுவாக நாம் புரிந்து கொள்ளக்கூடிய விஷயம் என்னவென்றால், ஈமான் கொண்ட மக்கள் இந்த உலகத்தை பெரிதாக நினைத்தால் அல்லாஹு தாலா இந்த உள்ளத்திலே இஸ்லாத்துடைய கண்ணியத்தை அல்லாஹு தாலா நீக்கி விடுகிறார். அது போய்விடுகிறது. இஸ்லாத்துடைய கண்ணியம் உள்ளத்திலிருந்தே போய்விடுகிறது. நாம் இந்த விஷயத்திலிருந்து படிப்பினை பெற்று நாம் வெற்றி பெற வேண்டுமானால் இந்த விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உலகம் நமக்கு முக்கியம் இல்லையா, இந்த விஷயம் நமக்கு
தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த உலகத்திலே ஆட்சி முக்கியமா, அதிகாரம் முக்கியமா, பணம் முக்கியமா, பதவி முக்கியமா, வேலை முக்கியமா, இது நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இதை தெரிந்து கொண்டு இருந்தால்தான் நாம் தீனின்படி வாழ்வதற்கு அது லேசாக இருக்கும். தீனின்படி வாழ்வதற்கு அது மிக மிக முக்கியமான ஒரு காரணமாக இருக்கும். இதனை நாம் விளங்காவிட்டால் என்னாகும்? தீனின்படி வாழ்வது கஷ்டமாகிடும். ஏனென்றால் அல்லாஹ்வே சொல்லிவிட்டான், இந்த இஸ்லாத்துடைய கண்ணியம் உங்கள் உள்ளத்தில் இருக்கணும்னு சொன்னால் இந்த உலகத்துடைய மேலே இருக்கக்கூடிய ஆசை இருக்கக்கூடாது. இந்த உலகத்தை பெருசாக நினைக்கக்கூடாது, தீனை விட பெருசாக நினைக்கக்கூடாது. இந்த தீன் தான் எனக்கு அல்லாஹ் பெருசாக கொடுத்துருக்குறான், இதுதான் பெரிய பாக்கியம் அப்படின்னு சொல்லி நினைக்கணும். ஏன்னு சொன்னால் ஒரு உலகத்தில் ஒரு பெரிய ஆட்சி அதிகாரம் கிடைக்குது, எனக்கு பெரிய ஒரு பதவி கிடைக்குதுன்னு சொல்லி நம்ம நினைக்கிறோம். அது பெருசா இல்லை. எனக்கு ஈமான் நல்லா கொடுத்துருக்குறான், லா இலாஹ இல்லல்லா முஹம்மது ரசூலுல்லாஹ், நான் இது சொல்லி முஸ்லீம் ஆகியிருக்கிறேன், இது பெருசா அப்படின்னு சொல்லி சொன்னால் அவர் என்ன சொல்லணும்னு சொன்னால், நான் ஏழ்மையில் இருந்தாலும் பரவாயில்லை, எனக்கு இந்த கலிமாவுடைய பாக்கியம் கிடைச்சா தான் பெருசு, எனக்கு அந்த பதவி பெரிய ஆட்சி அதிகாரம் சொத்து சுகம் எனக்கு அது கிடைக்கிறத விட நான் ஒரு முஸ்லீமாக இருப்பது தான் எனக்கு பெருசுன்னு சொல்லி ஒருத்தர் நினைப்பாரானால் அதுதான் அவர் உள்ளத்திலே அந்த உலகத்துக்கு அவர் ஆசை வைக்கல, இஸ்லாத்தை விட இந்த துன்யாவை, இந்த உலகத்தை பெரிதாக நினைக்கல அப்படின்னு சொல்லி அர்த்தம். இப்போ ஒரு பெரிய பணக்காரர் இருக்காரு, செல்வந்தர் இருக்காரு, அப்போ என்ன ஆகும்னு சொன்னால் அவரை பார்த்து இவர் என்ன நினைக்கணும்னா, எனக்கு அல்லாஹ் ஈமான் கொடுத்துருக்கான், இந்த பாக்கியத்தை எனக்கு அல்லாஹ் கொடுத்துருக்கான், அவருக்கு ஈமானுடைய பாக்கியம் கொடுக்குற, அவரோட பெரிய செல்வம் எனக்கு ஈமானுடைய பாக்கியத்தை கொடுத்துருக்கான்னு சொல்லி இவர் பெருசாக ஈமானுடைய பாக்கியத்தை நினைக்கணும், உலகத்தை நினைக்கக்கூடாது. இதே சமயம் செல்வந்தரும் இருக்கார், இப்போ செல்வந்தரும் இருக்கார், அவருக்கு ஈமானும் இருக்குது, அவர்கிட்ட பணமும் இருக்குது, எல்லாம் இருக்குது. அப்போ இவர் ஏழ்மையில் இருக்கிறாரு, ஆனால் இவர்கிட்ட ஈமான் இருக்குது, ஆனால் ஏழ்மையில் இருக்கிறாரு. இப்போ இவர் மனசில் என்ன இருக்குது? அவர் பெரிய பணக்காரராக இருக்காரு, பெரிய சொத்து இருக்குது, சுகம் இருக்குது, கார் இருக்குது, எல்லாம் இருக்குது, அவர்கிட்ட ஈமானும் இருக்குது. இப்போ என்ன செய்யணும்? நான் ஏழ்மையில் இருக்கேன், எனக்கு ஈமான் மட்டும் தான் இருக்குது, இப்போ நான் கஷ்டத்தில் இருக்கேனே, இப்படி இவர் நினைப்பாரானா இவர்கிட்டையும் அந்த உலகத்தினுடைய ஆசை அவருக்கு இருக்குன்னு அர்த்தம், உலகத்தை பெருசாக நினைக்கிறாருன்னு அர்த்தம். இவர் அதை கம்பேர் பண்ணும்போது அதையும் இதையும் சேர்த்து பார்க்கும்போது அவர் தீனை மட்டும் பார்க்காம துனியாவும் பார்க்குறாரு. ஏன்னா துனியாவை சமமாக வச்சு பார்க்குறாரு. ஏன் அப்படின்னு சொன்னால், இப்போ இவருடைய உள்ளத்தில் தீனை கம்பேர் பண்ணல, துனியாவை கம்பேர் பண்ணுறாரு, இந்த உலகத்தை கம்பேர் பண்ணுறாரு. உலகத்தில் இருக்கிற சொத்து சுகம் எல்லாம் அதைத்தான் இவர் பெருசாக நினச்சி பார்க்க போய் தான் என்ன செய்கிறாரு, என்கிட்டையும் ஈமான் இருக்குது, அவர்கிட்டையும் ஈமான் இருக்குது, இந்த சொத்து செல்வம் ஒரு பெரிய விஷயமே இல்லை அப்படின்னு சொல்லி இவர் நினைக்கணும். இந்த சொத்து சுகம்ன்றது ஒரு பெரிய விஷயம் கிடையாது, அது ஒரு சாதாரண விஷயம், அது செருப்பு மாதிரி. அவர் ஒரு செருப்பு போட்டுக்காரு, நான் ஒரு செருப்பு போட்டிருக்கேன், அவ்வளோதான். அது செருப்புக்கு இருக்கக்கூடிய மதிப்பு கூட நம்ம வைக்கக்கூடாது. அந்த மாதிரி இருந்தால் தான் நாம் தீனை முக்கியத்துவம் கொடுக்குறோம், உலகத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கல, உலகத்தை பெருசாக நினைக்கல அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வரும். அப்போ தான் இஸ்லாத்துடைய கண்ணியம் நம்ம உள்ளத்தில் வரும். அல்லாஹ் என்ன சொல்கிறான், அந்த உலகத்தை இந்த கொசுவுடைய ரெக்கைக்கு கூட சமம் கிடையாதுன்னு சொல்லி அல்லாஹ் சொல்கிறான். ஒரு கொசுவுடைய ரெக்கைக்கு என்ன மதிப்பு இருக்குது? அதை கொண்டு என்ன செய்ய முடியும்? எதுவும் கிடையாது, எந்த மதிப்பும் கிடையாது. அந்த மாதிரி தான் அல்லாஹ் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வஸ்துக்களும், தங்கம், வைரூரியம், அத்தனை பூமி, கடல், வானம் எல்லாத்துக்குமே எல்லாத்துல எந்த அளவுக்கு அந்தஸ்து வச்சுருக்கான்னு சொன்னால் ஒரு கொசுவுடைய ரெக்கைக்கு இருக்கக்கூடிய மதிப்பு கூட இல்லைன்னு சொல்லி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான். இதை நம்ம விளங்கி கொள்ளணும். இதை நம்ம உலகத்தை எந்த நிலைமையிலையுமே உலகத்தை நம்ம பெருசாக நினைக்கவே கூடாது. நமக்கு அல்லாஹ் கொடுத்துருக்கக்கூடிய இந்த பாக்கியம், இந்த ஈமானுடைய பாக்கியம்தான் இந்த உலகத்திலே பெரிய பாக்கியமாக நாம் நினைக்கணும். அப்படி நினைச்சேன்னு சொன்னதான் நம்மளுக்கு அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலையும் வெற்றியை கொடுக்குறான், மறு உலகத்திலையும் வெற்றியை கொடுக்குறான். அந்த ஒரு விஷயத்தை நம்ம விளங்கி கொள்ளணும். அதை நம்ம விட்டுட்டு இந்த உலகம்தான் கெதி, இந்த உலகத்திலே நம்ம என்னமோ 1000 வருஷம் 1,00,000 வருஷம் இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி நினச்சி வாழ்ந்தோன்னு சொன்னால் வெற்றி அடைய முடியாது. மனுஷனுக்கு திருப்தி இருக்காது. 1 கோடி ரூபா வச்சுருக்கிறவன் 10 கோடி ஆக்க பார்ப்பான், 10 கோடி வச்சுருக்கிறவன் 100 கோடி ஆக்க பார்ப்பான், 100 கோடி வச்சுருக்கிறவன் எனக்கு போக சொல்லி திருப்தியாக இருக்கிறான்னா இல்லை, அவன் 1000 கோடி ஆக்குவான். 1000 கோடி வச்சுருக்கிறவன் 10,000 கோடி ஆக்கும், 10,000 கோடி வச்சுருக்கிறவன் 1,00,000 கோடி, 1,00,000 கோடி 10,00,000 கோடி, இப்படி பெருகிட்டே இருக்கும். ஆசை அடங்காது. உலகத்திலே எனக்கு 10,000 கோடி இருக்குது, எனக்கு இதோட போதும்னு சொல்லி யாராவது இருக்காங்களா? எந்த மனிதனாவது இருக்கானா? இல்லை. அந்த திருப்தி வராது மனுஷனுக்கு. அப்போ இதில் என்ன நம்ம விளங்கி கொள்ளணும்னா, முக்கியமான விஷயம், இந்த தீனுக்கு எதிரின்னு சொன்னால் இந்த துனியா தான். எதுக்கு சொல்கிறாங்க தீன் துனியான்னு?
அது எதிரின்னு சொன்னால் என்னென்னா, நம்ம உள்ளத்தில் ஒரு விஷயம் தான் இருக்கணும். என்ன விஷயம் இருக்கணும்? அல்லாவால் தான் ஆகுது, அல்லாவை கொண்டு தான் ஆகுது, இந்த நம்பிக்கை நம்ம உள்ளத்தில் இருக்கணும். பணத்தை கொண்டாகுது, ஆட்சி கொண்டாகுது, அதிகாரத்தை கொண்டாகுது, இந்த எண்ணம் இருக்கக்கூடாது. நம்மளுடைய எதிரி, நம்மளுடைய முக்கியமான எதிரி என்னன்னு சொன்னால் பணம் தான், செல்வம், இந்த துனியாவில் இருக்க அனைத்து பொருட்களும். இந்த துனியாவில் இருக்கக்கூடிய அனைத்து பொருட்களும் தீனாவாக மாற்றணும் அப்படின்னு சொன்னால் தீன் நம்ம ஒரு விஷயத்தையும் தீனாக்கணும். எப்படி ஆக்கணும்? வியாபாரம் செய்கிறோம், உத்தியோகம் செய்கிறோம், எல்லாமே தீனாக்கணும். எப்படி ஆக்கணும்? அதில் அல்லாவுடைய கட்டளைப்படி நம்ம வாழணும். அல்லாவுடைய கட்டளைப்படி நம்ம வாழணும்னு சொன்னால் அது தீன். வியாபாரம் செய்கிறோம் வேறன்னு சொல்ல, அந்த வியாபாரத்தில் நாம் அல்லாவுடைய கட்டளைப்படி நாம் வாழ்ந்தோம் அப்படின்னு சொன்னால் அதுதான் தீன். அது தீன் படி நடந்த இபாதத்தில் அல்லாஹ் தஆலா வணக்கத்தில் செஞ்ச நன்மையை கொடுக்குறான். இப்போ நம்ம தூங்குறது தீன் தான். எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு எப்படி தூங்குனாங்களோ அந்த முறைப்படி தூங்கணும். அந்த துவா ஓதிட்டு தூங்குறது, அல்லாஹும்ம பிஸ்மிக்க வமுத்து ஆஹியா சொல்லி துவா ஓதிட்டு தூங்குறது சுன்னத்தான முறையில். ரசூல் ஸல்லல்லாஹு எப்படி படுத்திருக்காங்க, வலது பக்கமாக திரும்பி ஒரு பக்கமாக படுத்து கையை தலையில் வச்சு படுத்திருக்காங்க, மடக்கி காலை மடக்கி படுத்திருக்காங்க. அந்த மாதிரி சுன்னத்தான முறையில் நாம் படுத்தோம்னு சொன்னால் அது என்னது தீன். இந்த முறைகளை நாம் பின்னாடி நம்ம வேலை சொல்கிறோம் இன்ஷா அல்லாஹ், அடுத்தடுத்த பயனில் வரும். அதனால் நாம் இந்த விஷயத்தை நம்ம விளங்கி கொள்ளணும். எப்படி சுன்னத்தான விஷயங்கள் காலையிலேருந்து நைட்டு மனுஷன் தூங்குற வரைக்கும் ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காங்க எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லி. எழுந்திருக்கிறதுலேருந்து இரவு தூங்குற வரைக்கும் ஒரு மனிதன் என்ன முறையை எப்படி செய்யணும், இது ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதை நாம் விளங்கி கொள்ளணும். சாப்பிடும்போது எப்படி சாப்பிடணும், எப்படி வியாபாரம் செய்யணும், எப்படி மலஜலம் கழிக்கணும், எப்படி தண்ணீர் குடிக்கணும், எப்படி சாப்பிடணும், எப்படி உறவினர்களோடு இருக்கணும், எப்படி தொழணும், எல்லா விஷயங்களும் எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு சொல்லி நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. இதன்படி நம்ம அமல் செஞ்சாதான் நமக்கு என்ன செய்யுங்கன்னா நம்மளுக்கு பெரிய வெற்றி கிடைக்கும். இந்த குழப்பமான காலத்தில் சொல்கிறாங்க, குழப்பமான காலத்தில் ஒரு சுன்னத்தை ஹயாத் செஞ்சால், ஒரு சுன்னத்தை நம்ம செயல்படுத்தினா 100 ஷஹீதுடைய அந்தஸ்து அல்லாஹ் தஆலா கொடுக்குறான். ஷஹீது அல்லாவுடைய பாதையில் போய் உயிர் நிற்கிறாரு. இப்போ நாம் எத்தனை ஷஹீதுங்க பண்ண முடியும்? ஒரு வாட்டி தான் ஷஹீதாக முடியும். ஒரு வாட்டி தான் போய் அல்லாவுடைய பாதையில் போய் உயிர் கொடுக்க முடியும். அதோட உயிர் போயிடும். மறுபடியும் அல்லாஹ் தஆலா கபரில் வச்சுன்னா உயிர் கொடுக்குறோம், அது வேறு விஷயம். அல்லாவுடைய பாதையிலேருந்து போய் நம்ம ஒரு வாட்டி தான் கொடுக்க முடியும். அந்த ஒரு ஷஹீதுடைய அந்தஸ்து என்னங்க? அந்த ஒரு ஷஹீதுடைய அந்தஸ்து என்னன்னு சொன்னால், அவர் அந்த போர்க்களத்தில் வெட்டப்படுகிறாரு. அவர் உடம்புலேருந்து சொட்டக்கூடிய ஒரு சொட்டுக்கும் அவருடைய ஆகரத்தில் அவருடைய அந்தஸ்துகள் உயர்த்தப்படும். முதல் சொட்டில் அவருடைய பாவத்தை எல்லாத்தையும் எல்லாம் மன்னிச்சிடான். அதுக்கு அடுத்த சொட்டிலேருந்து அவருடைய எல்லா நன்மைகளாக மாறுது. முதல் சொட்டில் அல்லாஹ் தஆலா பாவத்தை மன்னிக்கிறான். இரண்டாவது சொட்டிலேருந்து அல்லாஹ் தஆலா என்ன செய்கிறான், அவருக்கு அந்தஸ்து உயர்த்திக்கிட்டே போகிறான். இந்த மாதிரி அந்தஸ்து கூடிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி உயிர் போயிடுது. அப்போது அல்லாஹ் தஆலா இன்னும் அந்தஸ்து அவருக்கு அதிகமாக கொடுக்குறான். சொர்க்கம் தான் அவருக்கு இன்ஷா அல்லாஹ். அப்படிப்பட்ட 100 வாட்டி ஷஹீதான நன்மை எப்போ கிடைக்குதுன்னா, ஒரு சுன்னத்தை நம்ம செயல்படுத்தும் போது. என்னென்ன சுன்னத்து, எவ்வளவோ விஷயம் இருக்குது. சுன்னத்தான விஷயங்கள், சுன்னத்தான துவாக்கள் ஓதுறோம், சுன்னத்தான அமல்கள் செய்கிறோம், சுன்னத்தான முறையில் தாடி வைக்கிறது, தொப்பி போடுறது, தலப்பா கட்டுறது, ஜிபா அந்த அபா போடுறது, லுங்கி கட்டுறது, அந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது. அந்த முறைப்படி நம்ம செய்யணும். எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம தெரிஞ்சு அறிஞ்சு நம்ம செஞ்சிட்டோம்னு சொன்னால், படுக்கும்போது பேசும்போது எல்லாமே சுன்னத்தான விஷயங்கள் இருக்குது. மனைவியோட எப்படி இருக்கணும், குழந்தைங்களோட எப்படி இருக்கணும், தாய் தகப்பனாரோட எப்படி இருக்கணும், உறவினர்களோட எப்படி இருக்கணும், எல்லா விஷயங்களையும் நம்ம தெரிஞ்சு அறிஞ்சு நம்ம நடந்துக்கிட்டோம்னு சொன்னால் 100 ஷஹீதுடைய அந்தஸ்து அல்லாஹ் தஆலா கொடுக்குறான். இதை நாம் புரிஞ்சு நம்ம தெரிஞ்சு நடக்கணும். அப்போ தான் என்ன செய்ய முடியும், நாம் வெற்றி பெற முடியும். ஏன்னு சொன்னால், இந்த துனியாவை பற்றி அல்லாஹ் தஆலா பல இடங்களில் பெரிய விஷயமா அல்லாஹ் தஆலா என்ன செய்யலை, மக்களுக்கு சொல்லலை. இந்த உலகத்தை நீங்கள் பெரிதாக நினைக்காதீங்க தான் என்ன சொல்கிறான், அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஒரு தடவை ரசூல் ஸல்லல்லாஹு அவர்கிட்ட ஒருத்தர் சொல்கிறாரு, யா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் உங்களை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? யா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் உங்களை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்க அந்த சஹாபிகிட்ட சொல்கிறாங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கவனித்து சொல்லுங்கள், தாங்கள் என்ன கூறுகிறீர்கள் என்று கவனித்து கூறுங்கள் என்று எந்த கருத்துப்பட சொல்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சஹாபிகிட்ட.
அதுக்கு அந்த சஹாபி சொல்கிறாங்க, மறுபடியும் சொல்கிறாங்க, நான் தங்களை நேசிக்கிறேன் என்று மறுபடியும் சொல்கிறாங்க. அதுக்கு மறுபடியும் ரசூல் மறுபடியும் சொல்கிறாங்க, நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு யோசனை பண்ணி சொல்லுங்கள். அந்த கருத்துப்பட சொல்கிறாங்க, தாங்கள் என்ன சொல்கிறீர்கள் என்று கவனித்து கூறுவீராக அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு மறுபடியும் அவர் சொல்கிறாரு, நான் தங்களை நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. அப்போ அவங்க ரசூல் சல்லல்லாஹு மறுபடியும் சொல்கிறாங்க, நீங்கள் வந்து என்ன நினைக்கிறீங்க, யோசனை பண்ணி சொல்லுங்கள், நீங்கள் என்ன சொல்ல வரீங்க யோசனை பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மூணாவது வாட்டி அவங்க சொல்லும்போது சொல்கிறாங்க, நீங்கள் சொல்கிறது உண்மையாக இருந்தால், 2 வாட்டி அதே விஷயத்த சொல்கிறாங்க, நீங்கள் தாங்கள் சொல்வதை கவனித்து சொல்வீராக அப்படின்னு சொல்லி 2 வாட்டி சொல்கிறாங்க. 3வது வாட்டியும் அவர் கேட்குறாரு, என்ன கேட்குறாருன்னு சொன்னால், நான் தங்களை நேசிக்கிறேன் 3வது வாட்டி சொல்கிறாரு. இப்போ 3வது வாட்டி சொல்லும்போது ரசூல் ஸல்லல்லாஹு என்ன பதில் சொல்கிறாங்கன்னா, தாங்கள் சொல்வது உண்மையாக இருக்குமாயின், இந்த கருத்துப்பட சொல்கிறாங்க, தாங்கள் சொல்வது உண்மையாக இருக்குமானால் வறுமையை உங்களுடைய விரிப்பாகவும் போர்வையாகவும் ஆக்கிக்கொள்ள தயாராக இருந்து கொள்ளுங்கள். என்ன சொல்கிறாங்க, வறுமையை உங்களுடைய விரிப்பாகவும் உங்களுடைய போர்வையாகவும் நீங்கள் ஆக்கிக்கொள்ள தயாராக இருங்கள், இந்த கருத்துப்பட சொல்கிறாங்க. ரசூல்லா நேசித்தா என்னங்க வறுமை வரும்னு சொல்லி ரசூல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நம்ம நேசித்தா என்ன வரும், வறுமை வரும்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு சொல்லி சொன்னால், அதாவது என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால், இன்னும் தொடர்ந்து அவங்க சொல்லும்போது சொல்கிறாங்க, பள்ளத்தை நோக்கி நீர் பாய்வதை போல வறுமை உங்களை வந்தடையும். பள்ளத்தை நோக்கி பாயும் வெள்ளத்தை போல என்னை நேசிப்பவரை வெள்ளம் வந்து சேரும், இந்த கருத்துப்பட சொல்கிறாங்க. பள்ளத்தை நோக்கி பாயக்கூடிய வெள்ளம், அந்த வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுது, அந்த வெள்ளம் எப்படி ஓடி வருதோ பள்ளத்தை நோக்கி, அந்த மாதிரி என்னை நேசிப்பவரை வறுமை வந்து சேரும் என்ற கருத்துப்பட அவங்க சொல்கிறாங்க. இதை நம்ம புரிஞ்சுக்கிடணும். ஏன் அப்படின்னு சொன்னால், அந்த உலகத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நேசிக்கலை, அல்லாஹ்வும் நேசிக்கலை. பெரும்பாலான சஹாபாக்கள் எப்படி இருந்தாங்கன்னா ஏழ்மையில் தான் இருந்தாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏழ்மையில் தான் இருந்தாங்க. நிறைய சஹாபாக்கள் வறுமையில் இருந்தாங்க. தாபியின்கள் தபிகள் நிறைய பேர் அவங்க வறுமையில் இருந்தாங்கன்னு சொன்னால், அவங்க உலகத்துக்காக அவங்க பிரயாசப்படலை, அவங்க தீனுக்காக பிரயாசப்பட்டாங்க. அல்லாஹ் தஆலா உலகத்தை கொடுத்தான், தேவையான அளவுக்கு அல்லாஹ் கொடுத்தான், அவங்களும் வாழ்ந்து முடிச்சுட்டு தான் போனாங்க. அப்போ வந்து என்ன செய்யுது, இதுலேருந்து தெரியுதுன்னு சொன்னால், அவங்களோட வாழ்க்கை, மனிதனுடைய வாழ்க்கை எப்படி இருந்தாலும் கழியக்கூடியது. அவர்கள் உலகத்துக்குன்னு ஒரு முயற்சி பெரிய அளவில் அவங்க எடுக்கலை, அவங்க தீனுக்காக எடுத்தாங்க, தீனின்படி வாழ்ந்தாங்க. அல்லாஹ் தஆலா அவங்களுக்கு அல்லாஹ் தஆலா கொடுத்தான். கண்ணியமிக்க பெரியவர்களே, சகோதரர்களே, இந்த செல்வம் தான், இந்த துனியா தான் என்ன ஆகுதுன்னு சொன்னால், செல்வந்தரும் தீன்படி நடக்க கஷ்டமாக இருக்குது. இந்த செல்வம் வந்து கெடுக்குது. செல்வம் அதிகப்படுத்தணும், நேரம் இல்லை, அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை, பேங்க்கில் பணம் போடணும் எடுக்கணும், இந்த மாதிரி விஷயங்களில் அவர் ஈடுபட்டு அவருடைய சிந்தனைகள் அவருடைய செயல்களில் ஈடுபட்டதன் காரணமாக அவர் தொழில் அபிவிருத்தி பண்ணணும், அப்படி செய்யணும் இப்படி செய்யணும், எல்லா இந்த சிந்தனையிலே அவர் தீனுடைய இபாதத்துக்களை அவர் விடக்கூடியவராகவோ இல்லை தள்ளி வைக்கக்கூடியவராக இருக்கிறார். அதே மாதிரி இந்த பணத்தின் காரணமாக, பணம் அதிகப்படுத்துவதன் காரணமாக, அதே போல் ஏழை அவருக்கு பணப்பற்றாக்குறையின் காரணமாக அவர் என்ன செய்கிறாருன்னு சொன்னால், அவருக்கு வந்து பணத்தை சம்பாதிக்கணும்னு சொல்லிட்டு அவர் அதுக்காக ஆசைப்பட்டு என்ன செய்கிறாரு, அவர் வந்து அந்த செல்வத்துக்காக பிரயாசை எடுத்து தீனை விடக்கூடியவராக இருக்கிறார், இல்லை அந்த விஷயங்களை தள்ளிப்படக்கூடியவராக இருக்கிறார். இது வந்து ஏழைக்கும் பொருந்தும், செல்வந்தருக்கும் பொருந்தும். இது இந்த துனியா தான் என்ன செய்யுது, கெடுக்குது. அல்லாஹ் தஆலா இந்த துனியாவை சோதனைக்காக வச்சிருக்கிறான். செல்வந்தருக்கும் சோதனையாக வச்சிருக்கிறான், ஏழைக்கும் சோதனையாக வச்சிருக்கிறான். இவர் ஏழ்மை நிலைமையிலும் அந்த துனியாவை பெருசாக நினைக்கக்கூடாது. ஏழ்மையான நிலைமையில அந்த துனியா பெருசாக நினைக்காம என்ன செய்யணும்னு சொன்னால், இவர் தீன்படி அமல் செஞ்சுக்கிட்டே இருக்கணும், அதில் எந்த குறைபாடும் வைக்கக்கூடாது. அதே மாதிரி செல்வ நிலைமையிலையும் இவர் என்ன செய்யணும்னு சொன்னால், தீனுடைய அமல்களை செஞ்சுக்கிட்டே இருக்கணும், அதில் எந்த விதமான குறைபாடும் வைக்கக்கூடாது. அப்போ தான் அவருக்கு வெற்றி. அது வந்து செல்வந்தராக இருந்தாலும் சரி, ஏழையாக இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுடைய பார்வையில் அவர் வெற்றி பெறணும் அப்படின்னு சொன்னால், அவர் தீனின்படி நடக்கணும். தீன்தாரி செல்வ நிலைமையையும் பெருசாக நினைக்கக்கூடாது, ஏழ்மை நிலையையும் பெருசாக நினைக்கக்கூடாது. ரெண்டும் அவருக்கு ஒன்று தான். எல்லா நிலைமையிலும் அவர் எப்படி இருக்கணும், ஒரே நிலைமையில தான் இருக்கணும். ஆக மொத்தத்தில் அவர் தீன்படி அவர் செய்யணும்.
இவர் பணக்காரனை பார்த்தாலும் இவருக்கு ஒரு பெரிய ஒரு ஆசை வராது, ஏழையை பார்த்தாலும் இவருக்கு கஷ்டமாக தெரியாது. ஏன்னா அல்லாஹ் சொல்லி கொடுத்துருக்கிறான், நீ எந்த நிலைமையிலையும் எப்படியும் நீ வந்து தீன்படி நீ வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதை நம்ம புரிஞ்சுக்கிட்டா தான் நாம் என்ன செய்ய முடியும்னு சொன்னால், உலகத்தை போதுமாக்கி கொண்டு தீனின்படி அமல் செய்ய முடியும். இல்லைன்னு சொன்னால் இவர் மௌத்து நேரம் வரைக்கும் இவருக்கு துனியாவுடைய ஆசை இருந்துக்கிட்டு தான் இருக்கும். மௌத்து நேரம் வரைக்கும் கையெழுத்து போடணும், அதில் போடணும், இதில் போடணும். அப்போ கூட என்ன செய்வாங்க, எல்லாம் வந்து ப்ரெஷர் பண்ணுவாங்க, எல்லாம் செய்வாங்க. இவர் அப்போ கூட தீனுடைய அமல் இவரை செய்ய விட மாட்டாங்க, துனியா செய்ய விடாது. அப்போ நாம் இதை விளங்கி கொள்ளணும். நாம் மௌத்துக்கு முன்னாடியே என்ன செய்யணும்னு சொன்னால், அந்த ஏழ்மை நிலைமையில் இருந்தாலும் சரி, செல்வ நிலைமையில் இருந்தாலும் சரி, நாம் அல்லாவின் பொருத்தத்தை பெற்று, அல்லாஹ் எப்படி சொல்லியிருக்கான், ரசூல் சாஸ்திரம் எப்படி வழி காமிச்சிட்டு போயிருக்காங்களோ அந்த வழிமுறைப்படி நம்ம வாழணும். வாழ்ந்துட்டோன்னு சொன்னால் இன்ஷா அல்லா இது அல்லாஹ்க்காக செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நியத் பண்ணி அல்லாஹ்க்காக செஞ்சோன்னு சொன்னால் இன்ஷா அல்லா அல்லாஹ் தஆலா பொருந்திக் கொள்ளக்கூடாது நினைக்கிறான். இன்ஷா அல்லா நாமளுக்கு அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலையும் வெற்றி, மறு உலகத்திலையும் வெற்றி அல்லாஹ் தஆலா தரக்கூடியவனாக இருக்கிறான். இன்ஷா அல்லா அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் நம் அனைவர்களுக்கும் வெற்றியை தந்தருள் புரிவானாக. ஆமீன். யா அல்லாஹ் எங்கள் எல்லா மக்களுக்கும் அல்லாஹ் தஆலா எந்த நோய் நொடியும் இல்லாமல், எந்த விதமான கஷ்டமும் இல்லாமல் நிம்மதியான வாழ்க்கையை தந்து, முழுமையான தீனை தந்து, இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் எங்கள் எல்லோருக்கும் வெற்றியை தந்தருள் புரிவாயாக அல்லாஹ் என்று கூறி அல்லாஹ்விடம் பிரார்த்தித்து இந்த உரையை முடிக்கிறேன். இன்ஷா அல்லாஹ் வேறொரு நிகழ்ச்சிகளில் மறுபடியும் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும்.